Hello friends, welcome to my channel. Today 9th standard Polynomials la exercise 2.5 la 9th sum பார்க்கலாம். Verify. First sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா x cube plus y cube equal to x plus y into x squared minus x into y plus y squared கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற algebraic identitiesல எந்த ஐடென்டிட்டி இதோட மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த x cube y cube எல்லாம் வருதுன்னா x plus y whole cube இந்த ஃபார்முலால தான் x cube y cube எல்லாம் வரும். ஸோ அதை ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறோம். இப்போ ஐடென்டிட்டி எழுதிடலாம். x plus y whole cube equal to x cube plus y cube plus 3xy into x plus y. நமக்கு x cube y cube மட்டும் ரைட் சைடு வச்சுக்கலாம். இது எல்லாம் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ plus 3xy into x plus y வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு என்னாகும் x plus y whole cube மைனஸ் ஆயிரும். plus 3xy என்ன ஆயிரும் minus 3xy into x plus y equal to x cube plus y cube. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் இதுலேயே x plus y இருக்குது, இதுலேயே x plus y இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேருந்து காமனாக x plus y வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது? இதில் x plus y ஹோல் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் இதில் வந்து x plus y வெளியே வந்துருச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3xy மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் 3xy ஈக்குவல் டு x cube plus y cube. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா x plus y இந்த x plus y ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. ஓகேங்களா? இதை வந்து a ப்ளஸ் பி ஞாபகம் வச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 3xy அது எழுதிடும் ஈக்குவல் டு x cube ப்ளஸ் y cube. அடுத்த ஸ்டெப்பில் x ப்ளஸ் y இங்கே வந்து பார்த்திங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இங்கே வந்து 2xy இருக்குது மைனஸ் 3xy ப்ளஸ் 2xy ரெண்டே ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் xy கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு x cube ப்ளஸ் y cube. இப்போது நமக்கு ப்ரூஃப் வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? x cube ப்ளஸ் y cube என்ன வந்திருக்கு? சம்மில் கேட்ட மாதிரியே x ப்ளஸ் y இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட் சைடு வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபை. செகண்ட் சம் பார்க்கலாம். x cube minus y cube equal to x minus y into x square plus xy plus y square. இது வந்து மைனஸ் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம்னா x minus y whole cube எடுத்துக்கலாம். அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன? x cube minus y cube minus 3xy into x minus y. இந்த x minus y whole cubeல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸ் சைன் தான் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு x cube minus y cube தான் வேணும். ஸோ அதை மட்டும் இந்த பார்ட் மட்டும் அப்படியே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வச்சுட்டோம். இந்த மைனஸ் 3xy இன்ட்டு x மைனஸ் y இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் பார்ட்டையும் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். இது அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து நேரம் ப்ளஸ் 3xy இன்ட்டு x மைனஸ் y ஆயிரும். ஸோ x மைனஸ் y ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு x மைனஸ் y ஈக்குவல் டு x கியூப் மைனஸ் y கியூப். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக x மைனஸ் y இருக்குது. அப்போது அதை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு x மைனஸ் y எடுத்துட்டா பேலன்ஸ் 2 இருக்கும். ஓகேங்களா? x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் வந்து x மைனஸ் y வெளியே வந்துருச்சுன்னா பேலன்ஸ் வந்து ப்ளஸ் 3xy இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் 3xy ஈக்குவல் டு x கியூப் மைனஸ் y கியூப். அடுத்த ஸ்டெப்பில் x மைனஸ் y இன்ட்டு இது என்ன ஃபார்முலா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு xy. இங்கே xy வேரியபிள் கொடுத்துருக்கனால xy போட்டோம். 2xy ப்ளஸ் 3xy ஈக்குவல் டு x கியூப் மைனஸ் y கியூப். அடுத்த ஸ்டெப்பில் x மைனஸ் y இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இங்கே 2xy இருக்குது. இங்கே ஒரு xy இங்கே ஒரு xy இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் 3xyலேருந்து மைனஸ் 2xyயில் லெஸ் பண்ணிவிட்டு நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1xy இருக்கும். ஸோ ப்ளஸ் xyன்னு எழுதிட்டோம் ஈக்குவல் டு x கியூப் மைனஸ் y கியூப். இப்போ உங்களுக்கு ரைட் சைட் கிடச்சிருச்சு, RHS கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ ஹென்ஸ் வெரிஃபை. நமக்கு எந்த ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்களோ அது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.